தென்சென்னையில் வந்து நீங்கள் காட்டியிருக்கீங்க, வடசென்னை தென்சென்னை 2 இருக்குது சரிங்களா. தென்சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொலிட்டியாக இருக்காங்க. என்னென்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்க தான் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, குழந்தைகளை வந்து அப்படியே விட்டு போகிறது மாதிரி காட்டியிருக்கீங்க. அது உண்மையாலும் நடக்குதா? இல்லை, அதாவது அது வந்து ஒரு இடத்துக்கான அதில் மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை. அதாவது குழந்தைகள் வந்து இப்போது குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம். அது கோவிட் டைம் அப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது. அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது. அது தென் சென்னையில் மட்டும்தான் நடக்குது, அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்கள வந்து இது மாதிரி குப்பையில் தொட்டி போடுது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்ணுறாங்க. அது கூட வந்து போலீஸ் ரிக்வயரி பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்க. ஆனால் தென்சென்னை பணக்கார வீட்டில் இருக்க நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது உண்மையா? இல்லை, அது அந்த குழந்தை பற்றி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம. ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி ஆமாம். இல்லை இல்லை, அது கம்ப்ளைண்ட் போக வேணான்னு நினைக்கிறது, அந்த ஒரு பயந்து வாழற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் இருக்காங்க. எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், நம்ம சமாளிச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறாங்க. அது கைமீறி போகும்போது தான் குழந்தைங்க நல்ல காப்பத்தில் வந்து இதுமாதிரி குழந்தைங்க விடும்போது கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கேட்பாங்க. இதுதான் ரீசனு சரிங்களா. டாக்டராக இருந்தால் அப்போ டேரெக்டாக போய் விட்டுடலாமா? ஏன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலையா? பண்ண மாட்டீங்களா? பண்ணோம் சார், பண்ணோம். லைக் தமிழ் ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக நான் லீடு ஃபீமேல் பண்ணியிருக்கிற ரியா வந்து தமிழ் முழுக்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசன் படங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், நார்த் சைட்லேருந்து தான் வந்து ஃபீமேல் லீடு எடுக்கிறாங்க. பட் தமிழ் சைட்லேருந்து எடுத்துருக்கும் போது பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ஏன் அவங்கள சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் மாடல்ன்ற ஒரு ரீசனுக்காகவா? இல்லை அப்படி ஃபஸ்ட்டு அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம தேடணும், சூட்டபிள் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம். இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம். ஆடிஷன் ட்ரை பண்ணும்போது இப்போது எல்லாருமே ஒரே டைமில் தான் ஆடிஷன் பண்ணாங்க. லைக் வத்சன் அண்ட் ரியா, சுமா மேம், இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங். ஃபர்ஸ்ட் மூவினா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஸோ தென் டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ரொம்ப பொறுமையாக இருப்பார். ஐ மீன் டேக்ஸ் வாங்கினா கூட பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவார். ஸோ அதனால தான் காமாக ஒர்க் பண்ண முடிஞ்சது அங்கே எல்லாராலையுமே. நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ரோல்ஸாக நிறைய படத்தில். பட் இந்த படத்தில் ஒரு லெந்தியான கேரக்டர், ஒரு மெச்சூரான கேரக்டர் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆயிருந்தது. ரங்கா சார் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். சிவகார்த்திகேயன் கூடலாம் நடிச்சிருக்காரு. ஆமாம் சரிங்களா. இங்கிலீஷ் பாலிவுட்லாம் பண்ணியிருக்காரு. தமிழில் வந்து அவர் பண்ணும்போது சில விஷயம் வந்து அவரை வந்து ரொம்ப நல்லவராக தான் காட்டியிருக்கீங்க கடைசியாகவே அவரை. ஏன்னா அவர் நல்ல ஒரு ஆக்டர், நல்ல வில்லன். கையை விட்டுருந்தாலும் சரி, எது பண்ணாலும் அவ்வளோ ஆக்ஷனில் இருந்தது. கடைசி அவ்வளோ நல்லவரை காட்டினீங்க. அவரை வந்து கொஞ்சம் ரெகுலராகவே காட்டி அமைச்சிருக்கலாமே. இல்லை, அதான் யாராக இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் இருக்குன்றது கடைசி வரைக்கும். லாஸ்ட்டு தான் கல்லுக்குள் ஈரம் வருமா? அதுக்கு முன்னாடி வராதா? இல்லை, கல்லுக்கு உள்ளே தானே ஈரம். அதாவது அந்த கோர் டச் பண்ண உள்ளே வந்து இருக்குது. அவர் உள்ளே வந்து அவர் நல்ல மனுஷன்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.